நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது. எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. எனவே திமுக மிரட்டியது என்று சொல்லுவது அப்பட்டமான பொய்யே. அதை இன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அரசியல் ஆதாயம் தேடி அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுடைய நண்பர். எங்களுக்கு அதாவது 1996 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த நபர் நம்முடைய மாண்புமிகு எங்களுடைய மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். எனவே அவரை பற்றி எந்த குறையும் திமுகவை பற்றி சொல்லாது. நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது. எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. எனவே திமுக மிரட்டியது என்று சொல்லுவது அப்பட்டமான பொய்யே. அதை இன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அரசியல் ஆதாயம் தேடி அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுடைய நண்பர். எங்களுக்கு அதாவது 1996 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த நபர் நம்முடைய மாண்புமிகு எங்களுடைய மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். எனவே அவரை பற்றி எந்த குறையும் திமுகவை பற்றி சொல்லாது.